வணக்கம் சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்காடு சட்டமன்ற தொகுதியிலேருந்து சேலத்திலேருந்து வரேன். எங்கள் ஊராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 125 நாள் வேலை திட்டம் வந்து தலைவர் இப்போ தான் அறிவிச்சிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுத்து ஆளுங்களை சேகரிப்பு அதெல்லாம் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஊராட்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது. அவங்க அதை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி ஓடிட்டுருக்கு. இருந்தாலும் தலைவர் ஸ்கீமில் இது வந்து மொதல் டைமுங்கிறதுனால அது வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. எப்படி இருக்கும், எல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு. மற்றபடி ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். எங்கேருந்து வரீங்க? நம்ம சேலத்துலேருந்து வரோம். ஆமாம், தலைவர் பார்க்கறதுக்கோசரம் தான் வந்தோம். அவர் ஃபஸ்ட் டைம் கொடியேற்றுறாரு. அதுக்கோசரம் தான் நாங்கள் அங்கே வந்துருக்கோம். ஃபஸ்ட் டைமுக்கு அவசரம் வந்திருக்கோம். நாங்கள் சேலத்துலேருந்து வந்திருக்கோம். நம்ம பேசுறது மைக்கில் பேசுறது இதான் மொதல் டைம். நம்ம தலைவர் பார்க்க வரவும் தான் நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புலாம் கிடைக்குது. மற்றபடி கரெக்டாக இருக்குது. அரசியலுக்கு 3 வருஷத்துல வந்து ஒரு கொடியேற்ற நிகழ்வு எப்படி இருக்கு? இது நாங்கள் மட்டும் பார்க்கல. இப்போ வர வழியில் பார்த்தா போலீஸ்காரங்க எல்லாருமே டியூட்டியில் தான் இருக்காங்க. டியூட்டியில் இருந்தாலும் லைவ் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம போய் விசாரிக்க கூட முடியல, எப்படி போகணும் அப்படின்னு. அந்தளவுக்கு அவங்க போலீஸ்காரங்க பிஸியாக இருக்காங்க. அவங்களோட ஆர்வமாக இருக்காங்க. அவங்கள சார்ந்து நம்மளை சார்ந்து அவங்க வர தேவையில்ல, அவங்கள சார்ந்தா நம்ம போக வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி தலைவர் வழி வகுத்து விட்டுருக்காரு தலைவர். என்ன எதிர்பார்க்குறீங்க? இன்னும் சொல்லியிருக்காரு, எங்களை மாதிரி இளைஞருக்கு 5 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சேவகன் திட்டம்னு ஒன்று கொடுத்துருக்காரு. அது வந்து கவர்மெண்ட் சம்பளம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 18,000 ரூபா போட்டுருக்கனால அதை எதிர்பார்த்து தான் பேசிக்கில் நிற்கிறேன். ஊராட்சியில் தான் அது கொடுத்துருக்காங்க, மாநகராட்சியில் சொல்ல, ஊராட்சியில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதில் நான் ஒரு ஆளாக வரணும்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அயோத்தியப்பட்டினம் ஒன்றிய சார்பாக வந்து நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இல்லை, நாங்கள் அங்கேருந்து வந்ததே தலைவர் ஃபோக்கஸ் பண்ணுறது தான். நாங்கள் லைவில் கூட அவங்கள மீட் பண்ணி தான் அதை பற்றி எதாவது சொல்லியிருக்கலாம். நாங்கள் அதை பற்றி எதுவும் பார்க்கல. நாங்கள் தலைவர் மட்டும் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது. அங்கேருந்து ஓடி வந்து தலைவர் கரெக்டாக ஒரு 2 செகண்டில் பார்த்துட்டு, அது மட்டும் தான் நம்மளோட ஹாப்பி. அவ்வளோ.